ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பாருங்கள், அந்த காக்கட்டான் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அழகாக இருக்குல்ல, நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கா. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேயும் நிறைய பூத்துருக்கு, இங்கே ஒரு பூ பூத்துருக்கு, இந்த சைடு ஒரு கிளை போகுது. இதில் பூத்துருக்கா? இதுலேயே பூத்துருக்கு பாருங்க, இங்கேயும் பூத்துருக்கு பாருங்க. அழகாக இருக்குல்ல. நேற்று நைட்டில் நல்லா மழை இங்கே பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு கத்தரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். இந்த புதுசாக காய்ச்சிருக்குல்ல, அதில் ஒரு 2 இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக இந்த கத்தரிக்காயை பறிச்சிடலாம். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. இது ஒன்று, இது ஒன்று. ஏன்னா அந்த கத்தரிக்காய் வெயிட்டில் அந்த செடி அப்படியே தாழ்ந்து போச்சு. அதனால் அப்புறம் செடி வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கத்தரிக்காவை பறிச்சிடலாம் அப்படின்னு வந்தேங்க. இது காரக்குழம்புக்குள்ளே இன்றைக்கி போடுறதுக்கு. இவ்வளோ தான் இன்றைய அறுவடை. ஏற்கனவே ஒரு சின்ன கத்தரிக்காய், ஒரு 3 கத்தரிக்காய் கடையில் வாங்கினது கிடந்தது. அதையும் ஃபஸ்ட்டு வெட்டி போட்டுட்டு வதக்கிட்டு தான் இந்த கத்தரிக்காய் ஞாபகம் வந்துதா, அதையும் வெட்டி காரக்குழம்புல போட்டாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை வெட்டும் போது அது ஒரு சந்தோஷங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கத்தரிக்காய் போட்டு இன்றைக்கி சூப்பராக காரக்குழம்பு. ஏன்னா காரக்குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சா, அதனால் பறித்ததை விட உங்களுக்கு உண்மையிலே நம்ம காரக்குழம்புக்கு போடுறோமாங்கிறத காமிக்கணும்ல. அதனால் அதையும் பறித்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பராக காரக்குழம்பு வச்சுட்டேன். இது வச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.